ஒரு கனவு கண்டுட்டோம்னுக்கன்னா எங்க போகணுமெண்டு அது என்ன செய்யும்னுக்கன்னா அதை நோக்கி வேலை செய்யற நேரம் எங்களுக்கே தெரியாம நாங்க அந்த ஆளாக இவால்வ் ஆக ஆரம்பிப்போம். அந்த கனவு நனவாக ஆரம்பிக்கும். சோ இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா 5 year ஒரு பிளான் வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் 5 வருஷத்துல நான் எப்படி இருப்பேன்னு சொல்லி போட்டு உங்களால பார்க்கலுமா இருக்கணும். அப்படி பார்த்து வேலை செய்ய ஆரம்பிப்பீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களை செதுக்க ஆரம்பிப்பீங்க, உங்களை டெவலப் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு 5 வருஷம் முடிகிற அந்த ஆளாக நீங்க இவால்வ் ஆக இருப்பீங்க. 5 years சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பீரியட். ஒரு ஊருக்கு ஒருத்தர் தொழில் தேடி வந்தவர் என்ன செய்யறாருன்னா கடை 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 கடையா ஏறி இறங்குறார். எந்த ஒரு கடையிலையும் தொழில் கிடையாது. எல்லாரும் சொல்லிட்டாங்க இங்க தொழில் கிடையாதுன்னு. காலில் இருந்து அந்திப்படு மட்டும் ஏறி இறங்கிட்டார். டயர்டாவிட்டார். கையில காசும் கிடையாது எதுவும் வாங்கி சாப்பிடுறதுக்கு. பசிக்குது. பெரிய ஹோப்போட வந்தவர் டிசப்பாயின்மெண்டோட ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்துட்டு யோசிக்கிறார், ஐயோ பெரிய ஹோப்போட வந்தனே, தொழில் இல்லாம போச்சே, என்ன செய்ய போறேன் பொழப்புக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிற நேரம் அவருக்கு அந்த நாள் நடந்தது அவ்வளவு ரிவைவ் பண்ணி பாக்குறார். ரிவைஸ் பண்ற நேரம் படுகுது என்னான்னு கண்டா எல்லாரும் ஒரு விஷயத்த சொன்னாங்களேடாப்பா. என்ன அது? இந்த ஊர்ல எந்த ஒரு வேகன்சியும் கிடையாது, ஒரே ஒரு வேக்கன்ட் பொசிஷன் இருக்குது. என்னது? எங்கட ஊருக்கு ஒரு ராஜா கிடையாது, வேண்டுங்கன்னா நீங்க ராஜாவாக வரலாம். இந்த ஊருக்கு ராஜா கிடையாது, வேண்டாம் ராஜாவா வரலாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? 5 வருஷம் ராஜா, 5 வருஷம் ராஜாவாக ஆட்சி செஞ்சுட்டு அடுத்த நாள் ஒரு நேரமே 5 வருஷம் முடிஞ்சதுமே உங்களை ஒரு போட்ல ஏற்றி பக்கத்துள்ள தீவுக்கு அனுப்பிடுவோம். அந்த தீவு ஒரு பயங்கர காடு, ஆட்கொள்ளி விலங்குகள் எல்லாம் இருக்குது, புலி சிங்கம் எல்லாம். உங்களை கொண்டு போயிட்டு இறக்கிட்டு வந்துடுவோம். அதுகள் வந்து அடிச்சு கொண்டு சாப்பிடும். 5 வருஷம் ராஜா, அடுத்த நாளே சாவு. இதுதான் என்னது இந்த ஊர்ற பாலிசி. ஏற்கனவே இருந்த ராஜாக்கள் செத்ததை பார்த்ததுனால ஊர் மக்கள் யாருக்கும் ராஜாவாக விருப்பம் இல்லை. ஆனா இவர் என்ன செஞ்சாருன்னு கண்டால் 5 year பிளான் ஒன்று போட்டார். கிளியரா போட்டார். 5 வருஷத்துல நான் என்ன செய்ய போறேன், இந்த ஊரை எப்படி டெவலப் பண்ண போறேன், அது நிறைவே இந்த உயிரை எப்படி காப்பாத்தி கொள்ள போறேன். கிளியர் பிளான் போட்டுட்டு வந்து அடுத்த நாள் சொன்னார், மக்களை நான் உங்களுக்கு ராஜாவாக விரும்புறேன். மக்களுக்கெல்லாம் சரியான சந்தோஷம். ஆள ராஜாவை கூட்டு போயிட்டு பேலஸ் உட்கார வச்சாச்சு. ஆட்சி நடக்குது. 1 வருஷம் ஆட்சி, 2 வருஷம் ஆட்சி, 3 வருஷம் ஆட்சி, 4 வருஷம் ஆட்சி, 5 வருஷம் ஆட்சி. இனிலன்ற மாதிரி நல்லாட்சி. நல்லாட்சின்னு சொன்னே பௌத்த கலக்கம் எல்லாருக்கும் என்ன கதை? ஐயோ ஒருத்தர் நல்லாட்சி பண்ணினாடேடப்பா எங்கட நாட்டு 5 வருஷம். ஒரே நேரத்துல 2 பிரைம் மினிஸ்டர் உருவாக்கின பெருமை அவருக்கு மட்டும் தான் இருக்குது. போர்ச்சுனேட்லி போன வருஷம் ஓலவெல் பேப்பர்ல கேட்டிருந்தாங்கன்னு வைங்க, என்னது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பிரைம் மினிஸ்டர் யாருண்டு யாருக்கு கீறதுன்னு பிள்ளைங்களே கன்ஃபியூஸா இருந்திருக்கும். அந்த ரெக்கார்டை உருவாக்கின பெருமை அந்த நல்லாட்சிக்காரர்களுக்கு தான் சொந்தம். அதனாலதான் வீட்டுல இருக்கிறார். இன்றைக்கு விடுவோம், அவரை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. செய்தி என்னண்டா, இந்த அந்த மாதிரி நல்லாட்சி இது இனிலன்ற மாதிரி நல்லாட்சி. இப்ப 5 வருஷம் முடிஞ்சால் மக்களுக்கெல்லாம் கவலை என்னது, ஐயோ எங்கட ராஜா இப்படி ஒரு ராஜா எங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கலையே, இன்றைக்கு ஒரு போயிட்டுருவாரு சொல்லி போட்டு கவலை இருந்தாலும் ஒன்றும் செய்ய இயலாது. எல்லாரும் பேலஸுக்கு வந்து சொன்னாங்க, ராஜா உட 5 வருஷம் முடிஞ்சது போலாமா? இதுக்கு முந்தின ராஜாக்கெல்லாம் மிச்சம் கவலைப்பட்டு சொல்லுவாங்க 5 வருஷம் முடிஞ்சது என்ன. ஆனா இவர் எப்படின்னா 5 வருஷம் முடிஞ்சதுன்னா பாருங்களே 5 நாள் மாதிரியில போயிடுச்சுது சொல்லிட்டு சார் நான் போறேன், நான் பாரத்துக்கு ரெடி. ஆனால் ஒரு விஷயம், நான் இந்த ராஜா உடுப்போடே வரணும்னு ஆசைப்படுறேன், பெர்மிஷன் தருவீங்களான்னு கேட்டார். இவங்களுக்கு விளங்க இல்லை, சாவ போற மனுஷனுக்கு என்னதுக்கு ராஜா உடுப்பு? இருந்தாலும் கடைசி ஆசை, பரவாயில்ல ராஜா நீங்க வாங்கட்டாங்க. அவர் என்ன செஞ்சாட்டா ராஜா உடுப்போடே வந்திருக்கிறார். போட்ல ஏத்தி அனுப்புறாங்க. போட் பெய்துட்டு இருக்குது. ஊர் மக்கள்லாம் வழி அனுப்பி வைக்கிறாங்க. போட் போவோம். இது வரைக்கும் ராஜாக்களை யாரு கூட்டிட்டு போனாரோ அதே போட் பண்ணித்தான் இந்த ராஜாவையும் கூட்டிக் கொண்டு போறார். போட் பெய்துட்டு இருக்குது. இவர் பார்க்கிறார், முந்தின ராஜாக்களுக்கும் இந்த ராஜாக்கும் வித்தியாசம். முந்தின ராஜாக்கள் என்ன செய்வாங்கடா, அழுவாங்க, இவர காலில் விழுந்து கெஞ்சுவாங்க. என்னது, அடே அப்பா என்ன கொண்டு போயிட்டு எங்கேயாலையும் இறக்கி விடுறாப்பா, நான் எங்களை பக்கத்துக்கும் வரமாட்டேன், ஒரு உயிரை காப்பாத்தின நன்மை உனக்கு கிடைச்சி போகும், நான் உயிரோடு இருக்கிறேனா இல்லையாண்டு ஒரு மக்களுக்கு தெரியாம இருக்கும், பிரச்சனை இல்லை தானே, நீயும் தப்பிக்கொள்ளுவாய் நானும் தப்பிக்கொள்ளாமன். இவர் சொல்லுவார், அதெல்லாம் சரி வராது, எங்களோட ஊர்ற பாலிசி வான்னு சொல்லி போட்டு கொண்டு போய் இறக்கி விட்டு அந்த விலங்குகள் வந்து அடிச்சு கொண்டு சாப்பிடுறத பார்த்துட்டு தான் வருவார் இந்த போட்மேன். ஆனா இந்த ராஜா அளவும் இல்ல, காலில் விழவும் இல்லை. அவர் பாட்டு படிச்சு கொண்டு ஜோக் அடிச்சு கொண்டு ஃபுல் பண்ணா போறார். சாவ போற மனுஷன் பண்ணா போறத பார்த்ததும், சாவ போற மனுஷன் பாட்டு படிச்சு கொண்டு போறத பார்த்ததும் என்ன நடக்குதுன்னா போட்மேனுக்கு விளங்க இல்ல. அடையப்ப சாவ போற மனுஷன் இவ்வளவு சந்தோஷமா போறான், ராஜாக்கு தலகில சரிலையோ அந்த மாதிரி யோசிச்சான். ஆனா ராஜாட என்ன பாட்டு கூத்து குறைஞ்ச மாதிரில பொறுக்கலாம். இவர் என்ன ராஜா சாவ போறீங்களே, இவ்வளவு சந்தோஷமா போறீங்களேன்னு, சாவ போறீங்களே
இவ்வளவு சந்தோஷமா போறீங்க. அப்ப ராஜா சொன்னார், யார் சொன்னது சாவ போறேன், நான் இந்த நாட்டுக்கு ராஜாவா போறேன்டான். அப்ப போட்மேன் சொன்னான், நான் நினைச்சது சரிதான் போல் இருக்குது, அங்க இருக்கிறது காடு, இந்த மனுஷன் நாடுன்னு சொல்லுதுன்னு. அப்ப ராஜா சொன்னார் என்ன தெரியுமா, அங்க இருந்தது காடு தான் சொல்றேன், நான் இந்த பதவிக்கு வர்ற நேரம் தெரியும், எனக்கு இந்த நாள் வருமென்று தெரியும். அதனால நான் என்ன செஞ்சேன்னா ஒரு 5 வருஷ திட்டத்தோட தான் வந்தேன். முதலாவது வருஷம் என்ன செஞ்சேன்னு கண்டால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அனுப்பினேன். அங்குள்ள அவ்வளவு ஆட்கொள்ளி விலங்குகளை வேட்டையாடி ஒரு ஜூ செட் பண்ணிட்டு வாங்கடாண்டு அழகா செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த காட்டுல உள்ள விலங்குகள் எல்லாம் கூட்டுல இருக்குதுன்னு சொன்னார். 2வது வருஷம் என்ன செஞ்சேன்னு இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் அனுப்பினேன். தேவையான அளவு காடுகள் எல்லாத்தையும் அழிச்சு ஒரு நாட்டை கட்டி எழுப்புறதுக்கு தேவையான இடவசதியை ஒதுக்கிட்டு வாங்கடாப்பாண்டு அழகா செஞ்சுட்டு வந்தாங்க. 3வது வருஷம் என்ன செஞ்சேன்டா இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் அனுப்பினேன். தேவையான அடிப்படை கட்டுமான வசதிகள், ரோட், தண்ணி, எலக்ட்ரிசிட்டி, வீட்டு வசதிகள், ஏண்ட பேலஸ் இது எல்லாத்தையும் கட்டிட்டு வாங்கடான்னு சொன்னேன். அழகா செஞ்சுட்டு வந்தாங்க. 4வது வருஷம் என்ன செஞ்சேன், போர்சஸ் எல்லாத்தையும் அனுப்பினேன், போயிட்டு அந்த ஐலண்டை கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கொள்ளுங்க அழகா கொண்டாங்க. 5வது வருஷம் என்ன செஞ்சேன்னு கண்டால் கொஞ்சம் மக்கள் அனுப்பி வச்சு அந்த நாட்டுல போயிட்டு குடியேறி கொள்ளுங்க, அந்த வீடுகள்ல அவங்க போயிட்டு அழகா குடியேறி கொண்டாங்க. 5வது வருஷம் முடியுது. ராஜா நான் என் நாட்டுக்கு ராஜாவா போய்த்துட்டு இருக்கிறேன். என்ன மக்களும் படைகளும் மாலையும் கையுமாக என்ன வரவேற்க காத்திருக்கிறாங்க கரையிலன்னு சொன்னார். போட்மனுக்கு கேட்கறதுக்கு கதை நல்லா இருந்தது, ஆனா நம்ப இயலாது. டக்குன்னு திரும்பி பார்த்தாரு, என்னாண்டு, எஸ் அங்க காட்டுக்கு பதிலா நாடு தெரியுது, விலங்குகளுக்கு பதிலா மக்கள் தெரியுறாங்க, மாலையும் கையுமாக இந்த ராஜா வரவேற்கப்பட்டார் என்ற ஒரு கற்பனை கதை இருக்குது. கதை கற்பனை தான், ஆனால் ஒரு மெசேஜ் இருக்குது எங்களுக்கு எல்லாம். என்னது, அடையப்பா திட்டம் போடுங்க, அடியப்பா திட்டம் போடுங்க. என்னது, 5 வருஷத்துல 1 வருஷத்துல நான் என்ன செய்ய போறேன், என்ன இப்படி டெவலப் பண்ணிக்க போறேன், எந்தெந்த ஏரியால நான் என்ன வந்து வளர்த்து கொள்ள போறேன். 2வது வருஷம் என்னது, 3 இப்படி 5வது வருஷத்துல என்ன அடைய போறேன்னு சரியாக பேப்பர்ல எழுதுங்க. உங்களோட திட்டத்தை எழுதுவீங்கன்னு கண்டால் ஒரு நாள் அது நடக்கும். பெருசா கனவு காணுங்க, ட்ரீம் பிக். அந்த கனவு எப்படி இருக்குன்னு உங்களை விட பெருசா இருக்கணும். உங்களோட கனவை சொன்னா அடுத்தவன் சிரிக்கணும், அந்த மாதிரி பெருசா இருக்கணும்.